ஒரு கிராமப்புற இந்திய கிராமத்தின் இதயத்தில் லீலா என்ற பெண் தனக்கில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார். கடந்த கால நினைவுகள் இல்லாமல் கிராமத்தின் எல்லைகளில் அலைந்து திரிந்த அவள் குழந்தை பருவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாள். கிராம மக்கள் தங்கள் அன்பான இதயத்துடன் அவளை அழைத்துச் சென்று தங்களுக்குள் ஒருவராக வளர்த்தனர். ஆனால் லீலா வளர வளர தன்னைச் சுற்றியுள்ள உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட உணர்வை அவள் உணர ஆரம்பித்தாள். அவள் ஒரு பேயைப் போல உணர்ந்தாள், கண்ணுக்கு தெரியாத மற்றும் முக்கியமற்ற நோக்கம் அல்லது அடையாள உணர்வு இல்லாமல் வாழ்க்கையில் அலைந்து கொண்டிருந்தாள். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியபோது லீலாவின் தொடர்பை துண்டிக்கும் உணர்வு மேலும் ஆழமடைந்தது. அவள் உண்மையில் யார் என்பதைக் கண்டுபிடிப்பாரா அல்லது இந்த நிச்சயமற்ற கடலில் அவள் என்றென்றும் தொலைந்து போவாளா என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் மிகுந்த விரக்தியின் உணர்வுகள் இருந்தபோதிலும் லீலா ஒரு நம்பிக்கையின் ஒளியை தக்க வைத்துக் கொண்டார். ஒரு நாள் அவள் ஒரு தடயத்தில் தடுமாறி விழுந்து விடுவாள் என்று அவள் நம்பினாள். அது அவளை மீண்டும் தனது உண்மையான சுயத்திற்கு அழைத்துச் செல்லும். அந்த நம்பிக்கையுடன் அவள் ஒரு நேரத்தில் ஒரு படி தெரியாத இடத்துக்கு முன்னேறிச் சென்றாள். பின்னர் அவள் ஒரு மரமாக எழுந்தாள்.